ஒரே நேரத்தில திமுக கூட இருந்த, இப்ப தாவேகா கூட இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் ஒரே குரல்ல சொல்றாய்ங்க. என்ன இருந்தாலும் மோடிய எதிர்க்கிறதுக்கு திமுகவும், தாவேகாவும் ஒரே அணிக்கு வரணும்னு திமுகட்ட பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அவ திரும்ப சொல்றாரு, மாணிக்கம் தாக்குறது சரிதானேங்கிறாரு. வீரபாண்டியன் பேசுறாரு. சண்முகம் ஏறத்தாழ அந்த டோனுக்கு வந்துருவார் போல இருக்கு. இப்ப இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா ஒரே கேள்வி இருக்கு. இப்போ உங்க கூடவே நீங்க விஜய் கூட தானே இருக்கீங்க. இப்பவே வாங்கன்னு அவரெல்லாம் நீங்க முதல்ல கூப்பிடணும். திமுக கிட்ட போய் போய் ஏன் எல்லாம் கேட்குறீங்க? விஜய் வருவாரா? மோடி எதிர்க்கன்னு கேட்காம இங்க வர்றது சரியான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது போனது போயிட்டாங்க. அதில் சில பேர் பதவியை வாங்கிட்டாங்க. காங்கிரஸுக்கெலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா கனவா நிஜமான்னு அவங்களே கிள்ளி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவங்க அதாவது பொங்கி தலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அமைச்சரா, நான் அமைச்சரான்னு டெய்லி தூங்கி தூங்கி எழுந்திரிச்சோன்னே நான் அமைச்சராக எம்எல்ஏவா அப்படின்னு அவர்களே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. திருமாக்கெல்லாம் ஒரு அமைச்சர் கொடுத்த உடனே அவரை பிடிக்க முடியல. என்ன நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே நான் எங்கே இருக்கேன்? ஆனால் ஆஃபீஸில் தானே இருக்கேன். சரி, அப்படியா? எந்த ஆஃபீஸு? நான் சென்னை வேலைச்சேரியா. சரி, ரைட், ஓகே. இப்படி தான் அவர் பொழப்பு போயிட்டுருக்கு. இதில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா தலகால் புரியலை. அமைச்சரவையில் பெறக்கூடிய அமைச்சரவையில் அமைச்சராகாமல் இருக்கிறதுலே தலகால் புரியலை. அதில் வீரபாண்டியனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நாங்கள் கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெறுகிற சூழல் வரலாம், ஒசூரிலிருந்தே ஒரு அமைச்சராகலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தலி ராமச்சந்திரனை சொல்கிறாரான்னு தெரியல. அப்போ அமைச்சராகணும்னா அவர் அரைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்த எல்லா ஸ்டேட்லையும் அப்படியே ஒன்று ஒன்றா இழந்துட்டு வந்துட்டாங்க. திரிபுரா, மேற்கு வங்கம், இப்போ கேரளாவும் போயிடுச்சுன்னும் போது ஒரு கூட்டணி ஒரு இது இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஒன்றா ஜீப்பில் காரில் சுற்றிட்டு போகலாம். போலீஸ் வரும் போகும். இதுவரையும் அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது சுதந்திர காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இல்லை. போலீஸ் எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க தவிர போலீஸ் ஆதரித்தோ போலீஸ் இவங்களை ஆதரித்தோ எதுவுமே நடந்திருக்காது. பாச்சாத்தி போராட்டம், அந்த போராட்டம் எல்லாமே போலீஸ்க்கு எதிராக தான் இருந்துச்சு. அப்போ போலீஸை கூட வச்சுக்கிறதுக்காக வேணாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு. ரெண்டாவது தலி ராமச்சந்திரனா, அவர் ரொம்ப நாளாக நீங்கள் தான் விளங்காமல் போனீங்க, ஏன் நீங்கள் விளங்காமல் வைக்கிறீங்க, நானாலும் இருந்துட்டு போகிறேன் அவங்களுக்கு செலவு பண்ண காசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்கார் போல். அதுக்கு இவர் கொந்தளிக்கிறார். இப்போ கட்சியை ஒன்றா சேர்த்துற வேண்டியதான். சிபிஐ சிபிஎம் அவர் சொல்கிறது தான் இவர் சொல்லுவார், இவர் செய்கிறது தான் அவர் செய்வார்னா ரெண்டு கட்சியை சேர்த்துற வேண்டியது தானே. சிபிஐ ஐஎம்என் எம்ஐன்னு போட்டு வேண்டியது. எம்ஐ ஃபோன் மும்பை இந்தியன்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை மும்பை எம்ஐ ஃபோனுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட வேண்டியது தானே. அதாவது அவங்களுக்கு 99.99% ஒரே நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. சேர்ந்துட வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு தனித்தனியாக பேனர், ஆஃபீஸு, கட்சி வாடகை, கட்சி ஆஃபீஸ் வாடகை, கரண்ட்டு பில்லு, இதெல்லாம் தனித்தனியாக கட்டணும். ஒரே இதாக போட்டு ஏசியை போட்டு விட்டுற வேண்டியது தானே. போட்டு விட்டுடலாம். அதுக்கும் ஆசை பல பேருக்கு இருக்குது. விரைவில் ஒன்றாயிரும்னு நினைக்கிறேன் கட்சி. இப்படிலாம் இவங்க நினைக்கிறாங்கன்னுட்டு தான் அவர் வரிசையாக அதிமுககாரங்களை சேர்த்து இடைத்தேர்தலில் முடிஞ்ச மட்டும் வேகமாக நடத்தி நம்மளே வந்துட்டு அவங்க புற பேரையும் அனுப்பி விட்டுறலான்னு பார்க்கறதுனால தான் அதிமுககாரங்களை ராஜினாமா பண்ண வைக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இவங்களை விஜய் நம்புறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இவங்க அதனால தான் இவங்க வந்து எப்படியாவது நாங்கள் சேர்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, நம்புவாங்க, நம்மளும் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் ரொம்ப கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ அதனால் விரைவில் இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணிக்குள்ளே அமைச்சர் போனால் சிபிஐ எம்ஐ இல்லை, அவங்க மக்கள் போராட்டத்துக்கு பண்ணுறாங்க, இல்லை அரசு சார்ந்து 5 வருஷம் ஆதரிக்கிறாங்கிறது சேர்ந்துட வேண்டியதான. பிறகு தனித்தனியாக இல்லை, அவங்க சேர்றதை தாண்டி அமைச்சரவைக்குள்ளே உள்ளே போனால் அங்கே இருக்க 2 பேரை, இப்போ நீங்கள் 2 அமைச்சர் தாவேகா அமைச்சர் இல்லையே வெளியே அனுப்புனா தானே இவங்களை உள்ள. ஒருவேளை இவங்க 2 பேர் போகிறாங்க, 30 ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது, இப்போ 35 இருக்காங்க. அப்போ இப்போ புதுசாக சேர்க்கணும்னா ஒரு ஆள் நீக்கினா தான் உள்ளே சேர்க்க முடியுங்கிறது வரும். அப்போ 2 அவருக்காக போஸ்டர் ஒட்டின யாராவது 2 தொண்டர்கள் தலையில் கை வச்சாங்கன்னா அது வருத்தமாகாதா கட்சிக்குள்ளே? இல்லை, ஆகிறதுக்கு இப்போ தூக்கி கூட திருமாவளவனை கூட தூக்கிடலாம். ஒன்று எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு கூட ஓகே தான். இல்லை, காங்கிரஸ் இப்போ 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அதில் ஒன்று நீங்களும் தேசிய கட்சி, அவங்களும் தேசிய கட்சி, ஒன்று விட்டு கொடுங்க, ரெட் காங்கிரஸ்க்கு ஒன்று விட்டு கொடுங்க அப்படின்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ என்னன்னா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் அதான் நம்ம இப்போ திருமாவளவன் சொல்கிறாரு எல்லாரும் பிஜேபிக்கு எதிராக. எதுக்கு பிஜேபிக்கு எதிராக அடைக்கிறீங்க? பிஜேபி நினச்சிட வேண்டியது தானே.
புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சண்டை? டிடிவி எம்எல்ஏவை கூப்பிட்டு இருந்தீங்களா, அவருக்கு பாஜக காரனா அந்த ஊரில் ஓட்டு போட்டு தானே வந்திருக்காப்புல. ஆமாம், அவர் அப்புறம் உள்ளே சேர்த்துட்ட பிறகு வேற என்ன இருக்கு? வேறு என்ன இருக்குது அப்படிங்கும்போது இவங்களே சேர்த்துட வேண்டியதானே. பிஜேபியோட சேர்த்துட்டோம்னா எதுக்கு சண்டை? எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம்ல. பிஜேபி எதிர்ப்புன்னு எதுக்கு வைக்கணும்? அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நிற்க வேண்டியது எலெக்ஷனில். யார் யார் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறீங்களோ அதிக இடம் பிடிக்கிறவங்க எம்எல்ஏ சிஎம் ஆகிக்கிற வேண்டியதானே. கூட்டணிக்குள்ள இது ஒரே கூட்டணி ஆகிற வேண்டியது. ஏறத்தாழ மகாராஷ்டிரா ஃபார்முலா, யார் சிஎம்னு சொல்ல மாட்டோம், 3 கட்சியாக சேர்ந்து நிற்போம். சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ். யார் அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கட்சியில் ஒருத்தர் சிஎம் ஆவாருன்னு, முதலமைச்சர் யாருன்னு சொல்லாமல் கும்பலாக கூட்டி நிற்பாங்க. அதிக சீட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு அமைச்சர் இல்லை, எத்தனை அமைச்சர் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதில் இதுக்கு உங்களுக்கு என்ன கொள்கை விளக்கம் மாற வேண்டிய கிடக்கு? என்ன கொள்கை இருக்குது? இப்போ ஒரு சேர்த்துட்டு இது பண்ண வேண்டியதான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, பாஜக குதிரை பேரம் பண்ணுறதையும் இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக எம்எல்ஏ தாவைக்கால சரது நீங்கள் ஒன்றுன்னு நினைக்க வேண்டாங்கிற மாதிரிலாம் விளக்கம் கொடுக்குறாங்க. சண்முகம் அவர்கள். அதுதான் கம்யூனிஸ்டுகள் வந்து வினோதமாயிட்டாங்க, வினோத பிறவி ஆகிட்டாங்க. அப்போ பாஜக ராஜினாமா பண்ணிட்டு கூப்பிட்டு போன அது வேற இது வேற. மாமியா உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அந்த கதைக்கு வந்துட்டாங்க கம்யூனிஸ்ட்டுகள். நாங்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, முதல்ல நீங்கள் போய் பிஜேபிக்காரனை பாருங்கள், அவன் தான் மோசமானவன் அப்படின்றாங்க. இப்போ கட்டத்தில் சேர்ந்துறாங்க, பிஜேபியோட போய் கம்யூனிஸ்ட் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. இப்போ ஏறத்தாழ ஒரு நீண்ட நாள் மௌனத்தை கலைச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்களை கூட்டு களவாணிங்க நீங்கள் திமுக அதிமுக, நாங்கள் எப்போ சேர்றோன்னோ எங்கள் எம்எல்ஏ கவலை பூரா நீங்கள் தான் களவாண்டுட்டு போகிறீங்கலாம் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த திடீர்னு பார்த்தா தாவேக அரசு திமுக அதிமுகன்னு பலதரப்பு தாக்குதல் வரப்போதா, அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சார்? இல்லை, அதாவது எல்லாம் ஒன்றா சேர்ந்துறாங்க. அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே இந்தியாவில் ஒரே கட்சின்னு ஆயிடும். பிஜேபிக்குள்ளே எல்லாமே அடைக்கிறமாயிடும். காங்கிரஸ்லாம் முடிச்சு போயிடும். காங்கிரஸ் கூட பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே கட்சியாக ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக ஜெயிக்கிறவங்க பிரிச்சுக்க வேண்டியதான். கம்மியாக ஓட்டு வாங்குறவங்க எதிர்கட்சி, ஜாஸ்தியாக ஓட்டு வாங்குற ஆளுங்கட்சி அப்படின்ற மாதிரி வந்துடும். வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ அவங்க பல சட்ட மசோதாக்களை கொண்டு வராங்க. இப்போ அடுத்த திங்கட்கிழமை கூட்டுறதில் எக்கச்சக்கமான மசோதா வைக்கிறாங்க. அதுக்கு பல கட்சிகள்கிட்ட தனித்தனியாக தலைவர்கள்ட்டையும் பேசுகிறோம், வழக்கு இருக்க எதிர்கட்சி எம்பிகள்ட்டையும் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கோன்னு அவங்க தரப்பில் தீர்மானங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் மெஜாரிட்டி வர போகிறாங்க. 2/3 ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறாங்க. இதில் காங்கிரஸ் யார்யார்ட்டெல்லாம் சண்டை எழுதிருக்கோ அவங்கள பூரா பெரியும் வெளிநடப்பு நீங்கள் பண்ணிட்டா இருக்கிறத வச்சு நாங்கள் 2/3 வேறு மாதிரி கொண்டு வந்துக்கிறோம், நீங்கள் ஆதரிக்க கூட வேண்டாம், உங்களுக்கு சிக்கலாகும்னான்னு நாங்கள் திமுகட்டி கேட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. அவர் ஸ்டாலின் இன்னும் வந்தால் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காருன்னு. அவங்க முடிவெடுத்தால் தான் நாங்கள் மசோதாவை கொண்டு வருவோம், அட்லீஸ்ட் வெளிநடப்பாவது பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோன்னு பாஜக தரப்பில் இப்போ செய்திகளுக்கு இப்போ பெயர் குறிப்பிடாத மூத்த தலைவர்னு ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியாவில் கேட்டிருக்கோன்னு போட்டிருக்காங்க. சரத்பவார் கட்சி எந்த பக்கம் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு பக்கம் காங்கிரஸோட இணைக்க போகிறாருன்றாங்க, இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணிக்கு வந்தால் என்னன்னு டீல் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. 2 பக்கமும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பாஜக கூட கூட்டணியில் இருக்கு, ஏக்நாத் சிண்டேவை போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. ஏன் கூட கூட்டணியில் இருக்கேன்னு உத்தவ் தாக்கரே கொந்தளிக்கிறார். அவர் எல்லா பக்கமும் துண்டை போட்டு சீட்டை பிடிக்கிறார். போகிற எல்லா வண்டியிலும் ஒரு கர்ச்சிப்பை போட்டு எதில் ஏறுவார்னு தெரியாமல் சரத்பவார் ஒரு பக்கம் எதிரியாக ஒன்று ஏறிப்பார் கடைசியில். அதுதான் சொல்கிறேன், பிஜேபி எதுவும் ஒன்றா ஆயிரும், காங்கிரஸுமே கூட ஒன்றா ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. ராகுல் இவங்களை கட்டி இழுக்க முடியலன்னு சொல்லி கொண்டு போய் நட்டாட்டை கொண்டு போய் பழைய நட்டாவை கூப்பிட்டு வச்சுக்கியா நீ கச்சேரியாக பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. பழைய படத்தில் அந்த வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு அப்படி சோகத்தோடு வெளியேறுவாங்களா, அந்த மாதிரி ராகுல் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி ஆனார்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இப்போ இதுக்கப்புறம் தான் கட்சி நாங்கள் அவங்க தமிழ் மாநில தேசிய காங்கிரஸ்னு எதையாவது வச்சுக்கிட்டு விஜயோட கூட்டணி வச்சு இங்கேயே இருக்க வேண்டியதான். ஏன்னா காமராஜர் பிறந்த நாளைக்கு மரியாதை செலுத்துறோம், சிலைக்கு மாலை போடுற இடத்துலேயே கோஷ்டி சென்டர் நடக்குது இன்னைக்கு. ஆமாம், சவுத்தில் திருநெல்வேலியில் நினைக்கிறேன். எம்பி பார்க்குறாரு, என்னையா பண்ணுறீங்க, எதுக்கே அடிச்சிக்கிறீங்கன்னா யார் முதல்ல மாலை போடுறதுன்னு ஒரு கட்சிக்குள்ளேயே சண்டை நடந்து. அதுதான் அந்த கட்சியோட சிறப்பே. அதுதான் அந்த சிறப்பு, வேறு எந்த கட்சிக்குமே கிடையாது. சத்தியமூர்த்தி பவனில் நடக்கிற இந்த கோஷ்டி சண்டைங்கிறது அவ்வளோ பிரசித்தி. சைதாப்பேட்டை வரைக்கும் நடக்கும், எங்கேனாலும் அதுதான். அது அவர்களுடைய பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். அது இல்லைன்னா காங்கிரஸை நம்ப மாட்டாங்க, சண்டை போடலைன்னா காங்கிரஸை நம்ப மாட்டாங்க.
இல்லை காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் இப்போ விஜயை தூக்கிக்கிட்டு அதை வச்சுட்டு சோறு தண்ணிட்டு பொழைச்சிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ விஜய் அவர்கள் கரூரில் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் முடிஞ்சால் உங்கள் 2 பேருக்குள்ள சம்மந்தம் திமுக அதிமுக நீங்கள் 2 பேரும் டீலிங் இல்லைன்னு இடைத்தேர்தலை நிரூபிக்க முடியுமா, தனித்தனியாக நின்றுன்னு அவர் அப்படி தான் கேட்குறாரு. அப்போ திமுக அதிமுக சேர்ந்தால் நமக்கு அபாயம்னு ஒரு உணர்றாருன்னு நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கா. ஒரு டைப் போடுறாங்க, இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போய் பொது வேட்பாளர் இல்லை இங்கே நீ வேலை செய்யாத நீ ஜெயிச்சிக்க அப்படின்னு ஆளுக்கு 4 தொகுதியாக பிரிச்சுட்டு கேண்டிடேட்டை போடுறோம் டம்மியாக போடுறோன்னு ஒத்துக்கிட்டா கூட அது ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி தான் போட போகிறாங்க. அப்படி போட்டு இடைத்தேர்தலில் தாவேக்கா ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க போகிறதில்ல. அங்கே தான் ஆப்பு இருக்குது. ஏன்னா ஜெயிச்சவன் பூராமல் இவ்வளோ பிரச்சனையிலையும் தாவேக்கா போடக்கூடாதுன்னு சொல்லி ஏடிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு போட்டவன் அவன் திருப்பி எலெக்ஷன் அன்றைக்கினா செருப்பு எடுத்துகிட்டு வருவான். ஒரு செருப்பையும் ஒரு விளக்கமாகத்தான் எடுத்துகிட்டு வருவான். அவங்க அந்த மக்கள் எப்படின்னா அதிமுகவுக்கு போடாமல் தாவேக்காவுக்கு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவன் ஒன்றும் லூஸ் கிடையாது. பூராமே பிடிங்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு ஆப்பு இருக்குது. விஜய் ஆட்சிக்கு நிச்சயமாக ஆப்பு இருக்குது. இல்லை திடீர்னு பார்த்தா திமுக அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறாரு. வீட்டில் நீங்கள் பெற்ற பசங்க தாவேக்கால சேர்றதை தடுக்க முடியலன்னா உங்களுக்குலாம் எதுக்கு வேட்டி எதுக்கு மீசன்லாம் பேசுகிறாப்புல. அது உண்மைதானா? அது அவங்க கட்சிக்குள்ளே உள்ள ஆவேசத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அது அவங்க கட்சியா இல்லை 2 கட்சிக்கு சேர்த்து சொல்கிறாரா பொதுவில் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாரு அப்படின்றது. ஆமாம், நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு நம்ம வளர்த்து ஆளாக்கி மூக்கு சிந்தி விட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டு எல்லாம் வளர்த்தா அது போய் இன்னொரு இடத்துல ஓட்டு போட்டுச்சுன்னா ஒன்று அது சம்பாதிச்சு சாப்பிட்டு ஓட்டு போட்டுச்சுன்னா பரவாயில்ல, யாரும் கேட்க மாட்டான். இந்த வீட்லேயே சோத்தை தின்னுட்டு இந்த வீட்டுக்கு எதிராகவே இப்போ ஓட்டு போட்டுச்சு அப்படின்னா அப்போ அவர் கேட்குறது கரெக்டு தானே. அதாவது இப்போ அதிமுக இதுக்கப்புறம் மீண்ட வாய்ப்பு இருக்குது. அவர் எனர்ஜெட்டிக்கே அதுக்கப்புறம் அதிமுக மீளவும் முடியாது, எழவும் முடியாது, அழதான் முடியும். மீண்டு எழும் பதிலாக மீண்டு அழும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் ஒரு கேம் ஆடுவாங்க, அது வரைக்கும் அதிமுக இருக்கும். அதாவது இப்போவுமே அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் கட்சியவே இரவல் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஸ்டாலின் கோவப்பட்டால் இந்த ஆட்சிக்கு வந்துடும்னு அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாப்புல. ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் இந்த ஆட்சியே இருக்காது. அதான் உண்மைதான், உண்மையே சொல்கிறேன். திமுக முன்னாள் அமைச்சர்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, இவர் அதிமுக அவருக்கு தெரியும்ல உண்மை. அவரே கர்நாடகாவில் வச்சு எப்படி கைது பண்ணாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸ்டாலின் கோவப்பட்டால் என்ன ஆகும்னு அதான் அவர் சொல்லியிருக்காரு. கோவம் வரும் வரும் அது ஸ்டாலின் கோவம் வரும்னு சொல்லி இப்போ ராஜேந்திர பாலாஜியே சொல்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் கோவம் வருமானு ஸ்டாலினுக்கே தெரியாது. அதுதானே பிரச்சனை, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது இவங்க திரும்ப திரும்ப அவங்க எப்படி 2006-11 அன்றைய அரசை மைனாரிட்டி அரசாங்கம்னு திரும்ப திரும்ப சொன்னாங்களோ, ஏன்னா உங்களுக்கு 118 இல்லைங்கிற மாதிரி இப்போ இதையும் இரவல் உங்கள் கவர்மெண்ட் சொந்தமாக 118 இல்லைன்னு சொல்கிறது தான் 5 வருஷமாக ஒரு எதிர்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் சொந்த 5 வருஷத்துக்கெலாம் இந்த ஆட்சி இருந்தது அப்படின்னா வேறு கட்சியே எல்லாம் போயிடும். அதனால் மாற்றங்கள் வரும். இடைத்தேர்தலுக்கு அப்புறமும் முன்னாடியே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்துக்கான ஒரு நிறைவு கேள்வி சார். சமீபத்தில் ஒரு வாரப்பத்திரிகையில் எழுதியிருந்தது, எல்லா கட்சி அதாவது தாவேக்காவை ஆதரிக்கிற எல்லா கட்சியுமே ஏறத்தாழ இப்போயே 2 பிரிவாக போயிடுச்சு. தாவேக்கா ஆதரவு எதுக்கு இவ்வளோ ஆதரிக்கணும், தப்பு பண்ணால் எடுத்து சொல்லலான்னு ஓரளவுக்கு தாவேக்காவை விமர்சிக்கக்கூடியவங்களா கட்சி பூராவே 2 அணியாக உள்ளுக்குள்ளே பிரிச்சுட்டாங்க. எப்படி இந்த கட்சியெலாம் அதுக்கப்புறம் சேர்த்து ஒரு புள்ளிக்கு வரப்போகுதுன்னே தெரிலன்னு கூட போனவங்களுக்கெல்லாம் பெரிய அபாயம் இருக்குது. ஏறதால பாஜக கூட போய் சேர்ந்த கட்சியெல்லாம் அதோட காலிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் தாவேக்கா வருதா எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்படி தான். அதாவது இப்போ தாவேக்காக்குள்ளே என்னைக்கு போனாங்களோ அப்போயே அந்த பாரம்பரிய கட்சிகள்லாம் உள்ளுக்குள்ளேயே 2ஆக இப்போ நீ சிபிஎம்மை பொறுத்தளவும் உள்ளுக்குள்ளே கழுவி ஊற்றுறாங்க. எதுக்கியா போய் சேர்ந்தீங்க? ஒன்றும் பதவிக்காக போயிருக்கணும், ஏன்னா இல்லை அதிகாரத்துக்காக எதுவுமே இல்லை. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலையும் தனியாக நிற்க போகிறேன்றீங்க. அப்புறம் என்னத்துக்கு நல்லா வாயில் வருதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்ல உள்ளுக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாரம்பரிய உள்ள கட்சி பூரா அப்படி தான் இருக்குது. இது பூராமே பீஸாகி கொள்கையை நீர்த்து போய் ஒன்றும் இல்லாமல் ஒரு சப்பை. ஒருவேளை வெளில வரணும்னு நினச்சாங்கன்னா முழுமையாக போன வேகத்தில் வருவாங்களாங்கிறது அதிகாரத்தில் இருக்க தாவேக்கா மனசு வச்சாதான் பார்த்தா தான் முழு கட்சியாக வெளில வர்றதுங்கிறது முடியும். ஏன்னா நீங்கள் பாஜக இருந்து வெளில வரதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கட்சியை உடச்சி ஒரு ஃபேக்ஷன் அவங்க கூட கொண்டு போய் சின்னத்தை வாங்கி வேற கொடுத்துருவாங்கிறது இருக்குது. அதெல்லாம் எல்லாமே இந்த இடைத்தேர்தலில் தான் தெரியும். பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்தும் கருத்தில். நன்றி சார்.